ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதா ஜனாः. எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா அமுதமொழிகள் கிளாஸ் கேட்டுட்டு நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணுது. நான் இந்தியா வரப்போகிறேன், உங்களை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன பதில் சொல்கிறது? சரி, அவ்வளோ தூரத்துக்கு வராங்க இந்தியா விசிட். ஸோ நல்லவங்களை பார்க்குறது நமக்கு நல்லது, வாங்க இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஸோ குரு மகாராஜ் எங்கெங்கே போய் யாரை மூட்டி விடுவார், உற்சாகம் மூட்டுவார் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நம்மால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம். விவேகானந்தர் ஒரு இடத்துல நிறைய ஃபாரின் லெக்சர்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல சொல்கிறார், நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் தான் குருதேவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. நோ, இட் இஸ் நாட் கரெக்ட். நான் போகிறதுக்கு முன்னாடியே அவர் ரெடியாக வச்சுருக்கார் எல்லாத்தையும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். அதே மாதிரி ஒரு அம்மாவுக்கு திடீர்னு ஒரு கனவுல ஒரு காட்சி கிடச்சிது. யாரோ ஒரு மகான் ஏதோ சொல்கிறார். அவர் யார் என்ன ஒன்றுமே தெரியாது. அவரை பார்த்தா இந்தியன் மாதிரி தெரியுது. யாரு போய் கேட்கறது, என்ன அடையாளம் சொல்கிறது? இல்லை, நான் இப்படி பார்த்தேன், தாடி வச்சுருந்தேன்னாக்கா எல்லாருமே தாடி வச்சுருப்பாங்க. இல்லை, என்னமோ ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனில் போய், சார் என்னுடைய நாய் காணாமல் போயிடுச்சு சார் அப்படிங்கிறான். அடையாளம் சொல்லு அப்படின்னாக்கா என்னை பார்த்தா வாலாட்டும் அப்படிங்கிறான். இது ஒரு அடையாளம்? ஒவ்வொரு நாயை கொண்டு காட்டணும் அவங்ககிட்ட. ஸோ யார்கிட்ட போய் கேட்குறது, என்ன சொல்லி கேட்குறது, ஒன்றும் புரியாமல் அப்படியே இருக்கிறப்போ பாபுராம் மகாராஜ் கனெக்ஷன் வருது. அங்கே போய் பார்த்தாக்கா ராமகிருஷ்ணனுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஓ இவர் தான் என் கனவுல எனக்கு டைரெக்ஷன் கொடுத்தார் அப்படின்னு சொன்னார். கேட்குறப்ப நமக்கு ஒரு வருத்தம், நம்ம டெய்லி கூப்பிட்டுட்டே இருக்கோம், வரமாட்டேங்கிறார். கூப்பிடாத ஒரு அம்மாவை போய் காட்சி கொடுக்குறார். இல்லை, எவ்வளோ பாரபட்சம் பாருங்க. ஸ்டில் இஸ் கிரேட். நம்முடைய சாமி ஒருத்தர் இருந்தார் ஹைதராபாத்தில், சுவாமி அனன்யானந்தா அப்படின்னு. ரொம்ப நல்ல சாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன். நிறைய சாதுக்களை நான் பார்த்துருக்கேன். பழைய காலத்தில் நிறைய பேர் அந்த டிசிப்ளினில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. தட் இட் செல்ஃப் வில் கிவ் தெம் கிரேட் ரெஸ்பெக்ட். அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. அவர் ஒரு இன்சிடென்ட் என்கிட்ட சொன்னார் வேடிக்கையாக. அவர் சந்நியாசத்துக்கு அப்புறம் நார்த் இந்தியா, காசி, பிருந்தாவன் இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்காக 1 month லீவ் எடுத்துகிட்டு போயிருக்கிறார். அங்கே ஏதோ ஒரு சென்டரில் ஒரு வயசான சாது இருக்கார். இவர் யங் சாது, யங் மேன் ஆஃப் 32, 33. போய் நமஸ்காரம் பண்ணிட்டு, மகாராஜ் திஸ் இயர் ஐ காட் சன்னியாசா, பிளெஸ் மீ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம சாதுக்களுக்கு இது ஒரு ட்ரெடிஷன் உண்டு, பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு. அதனால தான் இங்கே கூட யாராவது திதி பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எல்லோரும் சீனியர்ஸுக்கு நமஸ்காரம் பண்ணோம். அந்த சாது வயசானவர், யாருடைய டிசைபிள்னு அவர் சொன்னார், எனக்கு ஞாபகம் இல்லை. வெரி குட், வாட் இஸ் யுவர் நேம்? அனன்யானந்தா. ஆல் ரைட் அப்படி சொல்லிட்டு அங்கே குரு மகாராஜ் ஃபோட்டோ இருக்குது, காட்டி சொன்னார் அந்த ஓல்டு சாது, டோன்ட் பிலீவ் திஸ் பர்சன் அப்படின்னார். இவருக்கு எப்படி இருக்கும்?
புதுசாக சன்னியாசம் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறார் வித் so many ஐடியாஸ். வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வார்த்தையில் டோன்ட் பிலீவ் திஸ் பர்சன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. சார் என்னடா இது, இந்த சாது அப்படியே வெக்ஸ் ஆகி போயிருக்கார் போல இருக்கு, இவர்கிட்ட போய் நான் ஆசீர்வாதம் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் மற்ற சாதுக்கள்கிட்டலாம் பார்த்து பேசி இது பண்ணிட்டு 3 days ஐ ஸ்டேட் தேர். ஐ அவாய்டட் தட் சுவாமி அப்படிங்கிறார். மறுபடியும் போனால் ஏதாவது சொல்லிட போறாரு இல்லை, நம்ம மனசு கஷ்டமா இருக்கும். அந்த சாதுகிட்டே போகாம நான் தூரமாகவே இருந்தேன். 3 நாள் அங்கே பார்க்க வேண்டிய இடம்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் கிளம்புறப்ப அவர் அங்கே சேர்ல உட்கார்ந்துருக்கிறார். இப்போ போகிறப்ப நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போகணும், ஒரு ட்ரெடிஷன். சரி, ஏதோ நெகட்டிவாக சொல்ல போகிறார், கேட்டுகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு மகாராஜ் நவ் ஐ எம் லீவிங் ஃபார் ஏதோ ஒரு பிளேஸ் சொன்னேன். வெரி குட், யூ என்ஜாய்ட்? எஸ் சுவாமிஜி, ஆல் ரைட், பிலீவ் திஸ் பர்சன் ஒன்லி அப்படின்னா அதே படத்தை காட்டி பிலீவ் திஸ் பர்சன் ஒன்லி அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருந்தது அப்படின்னு அனன்யாஞ்சி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். எதுக்காக அப்படின்னாக்க, ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் பெட்டர் ஸ்டூடெண்ட் ஆர் டல் ஸ்டூடெண்ட் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? டெஸ்ட் வச்சு தான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதெல்லாம் வந்து நமக்கு வரக்கூடிய டெஸ்ட். அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டா யூ ஆர் குவாலிஃபைடு. அந்த மாதிரி இதெல்லாம் அப்படின்னு அந்த சாமி என்கிட்ட பேசிட்டு இருந்தார். ஸோ குரு மகாராஜுடைய வே ஆஃப் டீலிங் விதவிதமாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். சில பேர் அவரே தூக்கி வச்சுப்பார், சில பேர் வந்து போட்டு மீதிப்பார். ஆனால் எல்லாமே நம்முடைய நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பிகாஸ் he knows our past, present and future. We know nothing. நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அதுவே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எனக்கு என்னென்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறோம். அவர் திரிகால ஞானி. அதனால தான் ஒவ்வொரு டிவோட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி டீலிங். டிவோட்டிஸை விட்டுருவோம். 16 டிசைபிள் செலக்ட் பண்ணார் இல்லையா? 16 பேருக்கு 16 விதத்தில் டைரக்ஷன் கொடுக்குறார். நரேனுக்கு கொடுத்த டைரக்ஷன் வேற யாருக்குமே கிடையாது. நரேன் கிட்ட வந்து பெண்களை பற்றி அவர் பேசினதே கிடையாது. லாட்டுவை கூப்பிட்டு சொல்றார், பெண்கள் கிட்ட ஜாக்கிரதையாயிரு அப்படிங்கிறார். விஞ்ஞானந்த மகாராஜை கூப்பிட்டு சொல்றார், பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு. கடைசி வரைக்கும் அவங்களும் அப்படி இருந்தாங்க. நரேன் வந்து ஃப்ரீயா மூவ் பண்றதை பார்த்து விஞ்ஞான் மகாராஜ் கேட்கிறார், சாமிஜின்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா 6 வயசு என்னமோ சாமிஜி பெரியவர். சாமிஜி அவர் விஞ்ஞான் மகாராஜுக்கு வந்து சின்ன வயசுலேயே அவங்க அப்பா சேர்த்து போயிட்டார், 10-12 வயசுலேயே. அப்புறம் அவர் தான் மூத்த பையன். ஸோ வீட்டில் வேற யாரும் கிடையாது. அவர் சொல்றார், எனக்கு அப்பா இல்லாத குறைய, அண்ணன் இல்லாத குறைய சாமிஜி தான் தீர்த்து வச்சார் அப்படின்னு சொல்றார். என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ப்பா. சாமிஜியை பார்த்து கேட்குறாரு, சாமிஜி குரு மகாராஜ் என்கிட்ட அடிக்கடி சொல்வார், பி கேர்ஃபுல் அபவுட் விமன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஃப்ரீயாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஹவ் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டுட்டார். ஓப்பனாக கேட்டுட்டார். சாமிஜி சொல்கிறார், பேஷன்னாக்க பிரசன்னாங்கிறது பேஷன். உனக்கு என்ன சொன்னாரோ அதை நீ ஃபாலோ பண்ணு, எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். பை த வே, உனக்கு என்ன சொன்னாரோ அதை வச்சுட்டு குரு மகாராஜ் இவ்வளவு தான் அப்படின்னு லிமிட் பண்ணாத. ஹி இஸ் லிமிட்லெஸ். என்ன மாதிரி கான்செப்ட் பாருங்க. இஸ் லிமிட். உன்னுடைய சின்ன புத்தியை வச்சுக்கிட்டு இவர் தான் குரு மகாராஜ் அப்படின்னு சொல்லாத. அவர் இன்னும் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு என்னாலேயே தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சுவாமி சொல்கிறேன். அப்பேற்பட்ட மகாத்மா பரமாத்மா சிம்பிளா இங்க வந்துட்டு அமுதமொழிகள் மூலமா நம்ம கிட்டலாம் பேசிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தேடி போய் பேசுறார். ஏன்? அந்த திருமூலர் எழுதுவார், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு. ஏன்னா இது மட்டும்தான் இன்பம், வேற எதுவுமே இன்பம் கிடையாது. வந்து போற இன்பம் வரும், இன்பத்தோடு துன்பமும் வரும். ஆனா இது ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறது ஒன்லி இன்பம், பியூர் பிளிஸ். அதனாலதான் அதுக்கு பேர் வந்து அப்சல்யூட் பிளிஸ்னு வச்சாங்க. அப்சல்யூட், அதுல எந்த விதமான குறையும் கிடையாது, அது ஆல்வேஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்பத்தை கொடுக்கறதுக்கு நல்லவங்க எங்கெங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் தேடி தேடி போறார்.
அந்த மாதிரி தான் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் தேடி வந்துட்டு பிரம்ம தத்துவத்தை பற்றி அவர் கேட்கல, பட் இவரா சொல்றார். ஏன் அப்படின்னாக்க, சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணு அப்படிங்கிறார். எப்போ பார்த்தாலும் ஏதோ கதையே சொல்லிட்டு இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஞானிகள் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆத்ம தத்துவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணு, தெரிஞ்சாதான் அவங்க இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும், பட் யூ டெல் அப்படின்னு சொல்லுவார். இது ராமகிருஷ்ணர்கிட்டேருந்து வந்த கருத்து. ஸோ இவரும் ராமகிருஷ்ணரும் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர்கிட்ட போய் இவரே பிரம்ம தத்துவத்தை பற்றி சொல்கிறார். ஏன்னாக்கா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வித்யாசாகர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறார். பட் அது உலகத்தோடு நிற்கிது. உலகத்தை தாண்டி போனால் தான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்குது. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே அங்கே தான் இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக ராமகிருஷ்ணன் போய் தானே சொல்கிறார். பிரம்ம தத்துவத்தை பற்றி சொல்லிட்டே வந்து அதை போன வகுப்பு வரைக்கும் பார்த்தோம். கடைசியாக சொன்னார், இந்த உலகம் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். என்னென்ன பொருட்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், எத்தனை வகையான உயிரினங்கள். இந்த உயிரினங்கள் எத்தனை வகை அப்படிங்கிறது ரொம்ப வேடிக்கையானது. சில பூச்சி, புழு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மண்புழுவை என்னமோ நான் ஒரு புத்தகத்தில் படித்தது, 2 பக்கமும் அது போகிறதுக்கு அதுக்கு ஃபெசிலிட்டி உண்டாம். இந்த பக்கமும் போகும், அங்கே ஏதாவது வெடிச்சதுனாக்கா இந்த பக்கம் பின்னாடி வரும். கண்ணு எந்த பக்கம் இருக்குன்னு நம்ம கேட்டு தான் பார்க்கணும், விசாரித்து பார்க்கணும். அப்புறம் ஃபாரின்ல பிரேசில்லே என்னமோ ஒரு வண்டு, அதுக்கு பேர் பெருசாக குண்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும், குண்டாக இருக்கும். பம்புல் பீயோ என்னமோ ஒன்று பேர், ரொம்ப நாள் முன்னாடி மேகசினில் பம்புல் பீன்னு நினைக்கிறேன். குண்டாக இருக்குமா, ரெக்கை வந்து இத்தினோண்டு இருக்குமா, சின்னதாக. அதை பார்த்துட்டு ஒரு சயின்டிஸ்ட்டு, ஹவ் இஸ் இட் ஃப்ளையிங் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆச்சரியம். எனக்கு அது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இந்த விங்ஸ் பார்த்தா இத்தினோண்டு இருக்கு, எப்படி இது பறக்குது சொல்லிட்டு 12 வருஷமாக நான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறார். ஒரு சின்ன பம்பிள் பீயை வச்சுக்கிட்டு. நான் அவ்வளோ அதெல்லாம் பண்ணுவாம. ஃபாரினர்ஸ் கிட்ட அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்க, ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. அந்த டெனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிவி ராமனே சொல்கிறார் ஒரு லெக்சரில், ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து புத்திசாலித்தனத்தில் வந்து ஒன்றும் வித்தியாசமே இல்லை. அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஒன் திங் தே ஆர் லேக்கிங். வாட் இஸ் தட்? த டிரைவிங் ஃபோர்ஸ். ஊக்கம், அது உந்து சக்தின்னு சொல்லுவாங்க. டிரைவிங் ஃபோர்ஸ்னாக்க நம்மளை நாமளே தட்டி கொடுத்துக்கணும். அது ஃபாரினர்ஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வேலையை ஆரம்பிப்பாங்க, கடைசி வரைக்கும் போயிட்டே இருப்பாங்க, விட மாட்டாங்க, விடாமுயற்சி. இந்த ஆள் 12 வருஷம் ரிசர்ச் பண்ணி கடைசியாக கண்டுபிடிக்கவே முடியல. ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கடைசியாக ரிப்போர்ட் எழுதுறார். ஒன்லி 2 reasons கேன் பி. ஃபர்ஸ்ட் ரீசன், தோஸ் விங்ஸ் மஸ்ட் பி ஸ்ட்ராங்கர். அந்த 2 ரெக்கையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இது ஒரு ரீசன். 2வது ரீசன் என்னன்னாக்கா, அந்த பம்பிள் பீக்கு தெரியாது இந்த ரெக்கையை வச்சுட்டு பறக்க முடியாது அப்படின்னு, அதனால இது பறக்குது. இதுதான் ரிசல்ட் பாருங்க. அதுக்கு இப்போ நமக்கு தெரியும், ஐயோ நம்மளால இது முடியாது நம்ம நினைச்சுக்கிறோம், முடியாமலே போயிடுது. பம்பிள் பீக்கு தெரியாது, ஐ ஷல் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு பறக்குது, அது பறந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணதான் ஒரு இது. அந்த மாதிரி அந்த உலகம் எத்தனை வகையான உயிரினங்கள்னாக்கா இன்னும் என்னென்னமோலாம் இருக்கு. அது எல்லாம் படிச்சிருக்கிறார். பெரியவை, சிறியவை, நல்லவை, கெட்டவை, சிலரிடம் அதிக சக்தி, சிலரிடம் குறைந்த சக்தி அப்படின்னு நிறுத்துறார். கரெக்டாக அந்த நேரத்தில் வித்யாசாகர் ஒரு கேள்வி கேட்கிறார். அது எப்படி? சிலருக்கு அதிக சக்தியையும் சிலருக்கு குறைந்த சக்தியையும் கடவுள் தருகிறாரா என்ன? இது நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு டவுட்டு தான். ஏன் எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும்? ஆல் ஆர் ஈக்குவல். சமூக நீதியை பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சமூக நீதி தான். பட் என் பையன் தான் எனக்கு அப்புறம் வரணும், ஏன்னா என்னுடைய சமூகம் வரணும், வெளி சமூகம் கிடையாது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சமூக நீதி வந்து இம்பாசிபிள். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ நமக்குள்ளேயே வந்து இப்போ இந்த லெக்சரே கேட்குறோம், ஒவ்வொருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கா இல்லையா பாருங்க. இல்லை,
ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்குது. இப்போ நானே சில சமயம் இன்னைக்கு மத்தியானம் கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி விஞ்ஞானானந்த மகாராஜ் சம்மந்தமாக ஒரு லெக்சர் கொடுத்தாங்க. அதை போட்டிருக்காங்க யூடியூப்பில். அதை கேட்டுட்டு அந்த அம்மா ஃபோன் பண்ணி, இன்னொரு சாமியோட லெக்சர் கேட்டேன், அவர் லைஃப்பை பற்றி சொல்லியிருந்தார், அப்போ உங்கள் லெக்சர் வந்தது, சரி இவரும் இதை தான் பேசியிருப்பார் அப்படின்னு சும்மா போட்டேன், நீங்கள் லைஃப்பை பற்றி அவருடைய லைஃப்பை பற்றி பேசாமல் எங்களுடைய லைஃப்பை பற்றி பேசியிருக்கீங்க, எக்ஸலண்ட் அப்படின்னா. சம்திங் ஒருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒவ்வொரு மாதிரி இல்லையா. அது தவிர நான் சொல்கிறது எப்போவுமே, அவங்க நம்ம ரமண பகவான் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், சாமி சங்கராச்சாரியார் என்ன ரியலைஸ்டு சோலா? ரியலைஸ்டு சோலா சங்கராச்சாரியார் இல்லையா? ரமணர் சொன்னார், இங்க பாரு, அவர் ரியலைஸ் பண்ணாரா இல்லையா அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற, நீ ரியலைஸ் பண்ணு அப்படின்னு இல்லையா. நல்லா சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு கேட்கறதுல எனக்கு என்ன லாபம், ஏதாவது சாப்பாடு போடுங்கம்மா அப்படின்னாக்கா யூ மே பிரிங் இல்லையா. பி ப்ராக்டிக்கல். நம்ம லைஃபுக்கு அவங்க லைஃப் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும், அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. வாட் வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் தெம், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி அதிக சக்தி கடவுள் கொடுக்கிறாரா, குறைந்த சக்தி தருகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் வித்யாசாகர். அதுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பதில் சொல்றார், கடவுள் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறார், எறும்பு வரை எல்லா உயிரினங்களிலும் இருக்கிறார். இப்ப சொல்ல போனா கொரோனா வைரஸ்ல கூட இருக்கிறார். என்ன கண்ணுக்கு தெரியும், கொரோனா வைரஸ் தெரியாது. ஆனால் சக்தி வெளிப்பாட்டில் வித்தியாசம் உண்டு. இல்லாவிட்டால் ஒருவன் 10 பேரை அடித்து வீழ்த்துகிறான், மற்றொருவன் ஒருவனை கண்டே ஓடுகிறான். அது எப்படி? நம்முடைய நார்மல் லைஃப்லயே நம்ம பார்க்குறோம் இல்லையா. பிஸ்னஸாக இருக்கட்டும், பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், ஈவன் டாக்டர்ஸ், சாதாரணமாக படித்தவங்க சில பேர் ரொம்ப நல்ல ராசியான டாக்டர் ஆகிறாங்க. நம்ம காசி சேவாசிரமத்தில் ஒரு சாமிஜி இருந்தார், அதிகம் படிக்காதவர், அவர் பேர் என்னமோ மறந்து போச்சு, அதிகம் படிக்காதவர். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வர்ற பேஷண்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, காயம்பட்ட இடத்த தொடச்சி இது பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப அவருடைய கைராசியோ என்னமோ, அவர் ட்ரெஸ்ஸிங் பண்ணாக்கா சீக்கிரம் காஞ்சி போயிடும், ஆறி போயிடும் அந்த காயம். அதனால இவருக்காகவே நிறைய பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அப்புறம் அதை கேட்டுட்டு லேடிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க, ஹம்கோ பி கர்தீஜி, எங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு. இவர் கூச்சப்படுறாரு, ஐயோ லேடிஸ் எப்படி கையை தொட்டு எப்படி இதெல்லாம் பண்றது, மாஜி உதர்ஜாயி அங்கே போங்க அங்கே போங்க சொல்ற. லேடிஸ் எல்லாம் வந்து ரிக்வெஸ்ட் பண்றாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு படுத்துட்டாராம். கனவுல சாரதாம்மா வந்து சொன்னாங்களாம், அவங்கள என்னுடைய அம்சமா பாரு, அவ்வளவு அன்பா வந்து கேட்குறாங்க, நீ ஏன் பெண்கள்னு பார்க்குற அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அவங்களுக்கும் பண்ணார் அப்படின்னு ஒரு இன்சிடென்ட். அவர் டாக்டர் கிடையாது, பட் அவருக்கு ஒரு கைராசி பாருங்க. சில டாக்டர்ஸ் கைராசி கையை தொட்டாலே அனுப்பி வச்சிருவாங்க மேலே, அது தனி கைராசி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு இந்த மாதிரி சக்தி வேறுபாடு உண்டு. இப்போ அலெக்சாண்டர் த கிரேட் கிரீக்ல இருந்து வந்தார். அவர் போறதுக்கு முன்னாடி அவருடைய குரு, அவருக்கு 2-3 பேர் குரு. அதுல அரிஸ்டாட்டில் ஒருத்தர். அரிஸ்டாட்டில் போய் சொல்றாரு, நெக்ஸ்ட் மை டார்கெட் இஸ் இந்தியா அப்படின்னு சொன்னாராம். அப்போ அரிஸ்டாட்டில் சொன்னாராம் ஒரு வார்த்தை, ஓ இந்தியாவுக்கு போறியா, அங்க நிறைய ஞானிகள் இருக்காங்க, முடிஞ்ச ஒரு ஞானியாவது பார்த்து அழைச்சிட்டு வர பாரு அப்படின்னு சொன்னதா ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. இந்தியா எந்த அளவுக்கு பெருமையா இருந்திருக்கு பாருங்க. நாம என்னமோ சொல்லிட்டு இருக்கோம், இங்கிலீஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பே வந்தது நம்முடைய புத்திசாலிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஞானிகள், டெலஸ்கோப் இல்லாமே என்னென்ன ஸ்டார் இருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க நம்முடைய முன்னோர்கள். காலரை தூக்கி விட்டுக்கலாம். இவங்க என்னன்னா இங்கிலீஷ்காரன் வந்துட்டு தான் இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு முன்னாடி என்ன காட்டிலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தன் வந்து சொல்றான், இங்கிலீஷ்காரன் வந்து ரயிலை கண்டுபிடிச்சான், ரொம்ப நல்லதா போச்சு. ஏன் இப்படி சொல்றேன், இல்லைன்னா இந்த தண்டவாளம்லாம் வேஸ்டா போயிருக்கும் அப்படிங்கிறான். இன்னும் தண்டவாளம் எப்போ நேச்சுரலா போட்டு வச்ச மாதிரி நம்முடைய புத்திசாலிகள். எனிவே, ஸோ அலெக்சாண்டர் வந்துட்டு இங்க சண்டைக்கு வந்துட்டு சின்ன சின்ன நாடுகளெல்லாம் ஜெயிச்சிட்டான். ஒரே ஒரு ராஜாவை ஜெயிக்கவே முடியல, புருஷோத்தமன் அப்படின்னு நார்த் இந்தியாவில். அவர் ராஜபுத்திரன், மிகப்பெரிய வீரன், அலெக்சாண்டரே பாராட்டி இருக்கான்.
அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதுறாரு அலெக்சாண்டர், அம்மா நீ ஒரே ஒரு அலெக்சாண்டர் தான் பெற்றிருக்க, இங்க ஒவ்வொரு அம்மாவும் ஒரு அலெக்சாண்டர் பெற்று வச்சிருக்கா, உண்மையிலே இது ரியலி டஃப் டைம் எனக்கு அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுனதா ஒரு லெட்டரே இருக்கு. எப்படி இந்த சக்தி வெளிப்பாடு வருது? அதைத்தான் இங்க சொல்ற, ஒருவன் 10 பேரை அடித்து வீழ்த்துகிறான், இன்னொருத்தன் என்னடான்னு ஒருத்தனை பார்த்தே ஓடுறான். ஒரு ஆளை கூட பார்க்க வேண்டாம், பூனையை பார்த்து ஓடுறவங்களும் இருக்காங்க, கரப்பாம்பூச்சியை பார்த்துட்டு 8வது மாடியிலேருந்து குதிக்கிறவங்களும் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஹவ் இஸ் தட் இல்லை? அப்புறம் சில பேர் நைட்டு வந்து இருட்டில் போக மாட்டாங்க, பகலில் பயங்கரமாக பேசுவாங்க இல்லையா? அது ஒருத்தர் ரொம்ப வருஷம் முன்னாடி நான் ஸ்கூலில் படிக்கிறப்போ படித்த ஒரு இன்சிடெண்ட்டு. காலேஜ் ஹாஸ்டலில் இருக்காங்க, ஏப்ரல் 1 வரப்போகுது, ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க ஹாஸ்டலில் பசங்க என்ன படிக்கவா செய்கிறாங்க இல்லை? அப்போ இருந்தே அந்த மாதிரி தான், ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நைட்டு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஹாஸ்டல் பில்டிங்லேருந்து வெளியில் வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, அங்கே வந்து ஒரு அரச மரமோ ஆலமரமோ ஒன்று இருக்குது, அதில் போய் ஒரு ஆணி அடிச்சுட்டு வரணும், தைரியம் இருந்தா, ஆம்பளையா இருந்தா. வந்தாக்கா காலையில் வந்து போய் பார்த்துட்டு ஏதாவது ப்ரைஸ் கொடுப்போம் அப்படி சொல்லி யாருமே துணிஞ்சு வரல. ஒரே ஒரு பையன், இது என்ன பெரிய வேலை, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டான். நைட்டு போயிட்டான். அது டிசம்பர் மாதம், ஏப்ரல் இல்லை, டிசம்பர் மாதம், குளிருது. ஒரு போர்வையை போத்திக்கிட்டு ஒரு ஆணி ஒரு சுத்தியல் எடுத்துட்டு இறங்கி போய் ஒரே இருட்டு தேடி கண்டுபிடிச்சு ஆணி அடிச்சிட்டான். ஆணி அடிச்சுட்டு தைரியமா இருந்தான். திரும்பினா போர்வையை யாரோ இழுக்கிறாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு போர்வையை போட்டுட்டு ஓடியே வந்துட்டான். வந்தவனுக்கு ஜுரமே வந்துருச்சு. காலையில் பசங்கள்லாம் போய் விசாரிக்கிறதுக்கு போனாக்கா ஃபீவரோட 103 டிகிரி ஃபீவரில் உட்காந்து யாரோ பிடிச்சி இழுத்தாங்க, நான் ஓடி வந்துட்டேன். சரி என்னமோ எந்த மரத்தில் அடிச்சிருக்கேன், அந்த ஆலமரத்தில் தான். போய் பார்த்தா அந்த இருட்டில் இவன் ஆணி அடித்தப்போ அந்த போர்வையும் வச்சு அது மேலே அடிச்சிட்டான். இது ஒரு ஹாஸ்டல் நடந்திருந்தது. அந்த பையன் வந்து எழுதியிருந்தான், ஹவ் மை ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதியிருந்தான். இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் இதெல்லாம் பாருங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பேயை பார்த்து பயப்படுறவங்க, நாயை பார்த்து பயப்படுறவங்க. அப்போ நாய்கிட்ட பயம் இருக்கணும். எனக்கு அது கடிச்சிருச்சுனாக்கா அது வேற 21 இன்ஜெக்ஷன் என்னமோ போகணும், அது தொப்புளை சுற்றி, ரொம்ப கஷ்டமானது இல்லை அதெல்லாம். ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். இதுதான் சொல்றார், சக்தி வெளிப்பாடு இல்லைனாக்கா இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏன் எல்லோரும் உங்களை மதிக்க வேண்டும் அப்படின்னு வித்யாசாகரே கேட்கிறார். உங்களுக்கு என்ன 2 கொம்புகளா முளைத்திருக்கின்றன? வித்யாசாகரை பார்த்து உங்களை ஏன் பார்க்க வரணும்? இப்போ இங்கேருந்து ஒரு மினிஸ்டரை போய் பார்க்கணும்னாக்கா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தேவைப்படுது. ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இருக்கு இல்லையா? அதை போல தான் இங்கே சொல்றார், உங்களிடம் பிறரை விட அதிக படிப்பும் கருணையும் உள்ளன, அதனால் தான் மக்கள் உங்களை மதிக்கிறார்கள், பார்க்க வருகிறார்கள். இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்குறார். படிப்பு நிறைய இருக்கு, அதை விட பெரிய மனசு இருக்கு. இன்னைக்கு கூட நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன். ஒரு அறிஞர் சொல்றார், ப்ரீவியஸ்லி ஐ வாஸ் ரெஸ்பெக்டிங் இன்டெலிஜென்ட் பீப்புள். As I grew older, I started respecting kind people அப்படின்னு சொல்றேன். அற்புதமான ஒரு சென்டென்ஸ் இல்லை? முன்னாடி இன்டெலிஜென்ட் நபர்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். இப்போ யார்கிட்ட அன்பு இருக்கு அவங்கள பார்த்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இவர்கிட்ட அது இருக்கு, படிப்பும் இருக்கு, கருணையும் இருக்கு. நான் ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தப்போ எனக்கு முன்னால் வந்து ஒரு டீச்சர் பேசுகிறாங்க, ஒரு அம்மா. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க. மாணவர்களே, படிப்பு உங்களை முன்னே நிறுத்தும், ஆனால் பண்பாடு தான் உங்களை முன்மாதிரியாக நிறுத்தும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. என்ன பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் இல்லை? நான் எழுதி வச்சுக்கிட்டேன். அப்புறம் திரும்பி வரப்போ அந்த டீச்சர்கிட்ட, மேடம் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை நான் அங்கங்கே காப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, காப்பி ரைட் வாங்கிக்கணும் இல்லையா, காப்பி ரைட்டை வாங்கிட்டு வந்தேன். என்ன அழகான ஒரு இது! இவருக்கு படிப்பு மட்டும் இல்லை, அந்த பண்பாடும் இருக்கு, அதனால தான் மக்கள் உங்களை மதிக்கிறார்கள். ரங்கநாதாஜி மகாராஜ் கராச்சியில் இருந்தார். அப்போ அது பாகிஸ்தான் ஆகாத நேரம். கராச்சியில் இருந்தப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன்
இங்கேருந்து அவர் எங்கேயோ போவார், லண்டனுக்கும் எங்கேயோ அடிக்கடி போவார். போகிறப்ப வந்து கராச்சி வழியாக போவாராம். கராச்சி போயிட்டு ஆசிரமாவில் வந்து ஒரு நாளோ 2 நாளோ தங்கிட்டு, ரங்கநாதாஜியும் ராதாகிருஷ்ணன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அங்கே போய் தங்கிட்டு போவார். 2 பேரும் ரொம்ப ஃப்ரீயாக பேசிப்பாங்க. 2 பேரும் ஃப்ரம் சவுத் இந்தியாங்கிறதுனால சாப்பாடு ஸ்டைல் அது இதெல்லாம் வந்து மொரல்ல சேம். ஸோ அப்போ வந்து ஒரு தடவை ரங்கநாதாஜி என்கிட்ட சொன்னது, ஒன் டே டாக்டர் ராதாகிருஷ்ணன் டோல்ட் மீ, ஐ envy யூ சுவாமிஜி. என்வினாக்க வேற என்வி இல்லை, என்வினாக்க போறாம ஜெலஸ். ஐ ஆம் ஜெலஸ் ஆஃப் யூ சுவாமிஜி அப்படி சொன்னார். நான் கேட்டேன், ஒய் சுவாமிஜி? பிகாஸ் he wanted to, he liked this monastic life but he could not perceive it, so he was jealous of me அப்படின்னு என்கிட்ட சொன்னார். எப்படி இந்த டிஃபரன்ஸ் வருது ஒவ்வொருத்தருக்கு? நரேந்திரனா 10 வயசு பையன் அப்பா கூட வந்து உட்கார்ந்துருக்கிறப்போ அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வந்து லாயருடைய சர்க்கிள் எப்படி இருக்கும்? எல்லாம் படித்தவங்க தான். ஒரு 5-6 பேர் உட்காந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நரேந்திரன் உட்காந்து கேட்குறான், 10 வயசு 11 வயசு பையன். அதில் வந்து யாரோ ஒருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்கிறப்போ நரேந்திரன் வந்து இத்தினோண்டு பையன், அது அப்படி இல்லை சார் இப்படி அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரியாக போயிடுச்சு. என்னன்னா அது இந்த மாதிரி பேசுகிறான். சரி, அவர் சொல்கிறார், தம்பி இதெல்லாம் பெரியவங்க பேசக்கூடிய விஷயம், உனக்கு இதெல்லாம் புரியாது, நீ பெரியவன் ஆனால் தான் இந்த புத்தியெல்லாம் வரும், போ அப்படி சொன்னப்போ நரேந்திரன் வந்து ரொம்ப ஷார்ப். எழுந்து சொல்கிறான், நிறைய பேர் உங்களை மாதிரி தான் முட்டாள்தனமாக நினச்சிட்டு இருக்காங்க, வயசானால் தான் புத்தி வரும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது சொல்லிட்டு போகிறோம். அவங்க அப்பா விஸ்வநாதத்தை பார்த்துட்டு ஒரு பக்கம் பெருமை, பட் இருந்தாலும் இந்த பக்கம் அவன் சின்ன பையன் அப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறார். அந்த புத்திசாலித்தனம் அவருக்கு எப்படி வந்தது? ஃப்ரம் வேர்? உருவத்தை பார்த்து இல்லை. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொன்னேன்ல, இதே ஒரே பாயிண்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னாக்கா we see the things with the accumulation of our past samskaras. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சம்ஸ்காரம். அதை வச்சு தான், தட் மீன்ஸ் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கிளாஸ் போட்டுட்டு இருக்கோம். சில பேர் கருப்பு, சில பேர் பச்சை, சில பேர் சிகப்பு, சில பேர் மஞ்சள், சில பேர் வெள்ளை. அதை வச்சுட்டு பார்க்குறப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த கலர் தெரியுது. ஒரு நாயோட சிலை பண்ணி வச்சிருக்காரு ஒருத்தர், அவ்வளோ அழகா இருக்கு. ஒருத்தர் வந்தார், அப்படி தட்டி பார்த்துட்டு, பா ரொம்ப ஜாதி கல், எக்ஸலண்ட் கல் இது அப்படி சொன்னார். இன்னொருத்தர் வந்தார், தொட்டு பார்த்துட்டு, வா நல்ல அல்சேஷன் டாக், இது பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்னார். பார்க்கறது ஒரு பொருள், எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி இருக்கு. இந்த ரங்கநாதாஜி ஹைதராபாத்தில் இருந்தப்போ இந்த இன்சிடென்ட்டை சொல்லி முடிச்சுக்கிறேன். பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்து தான், இந்தியன் பிரசிடென்ட். அதில் வந்து அவருடைய செக்ரட்டரி பேசுகிறார், பிரசிடென்ட் வந்து உங்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். அப்புறம் ராதாகிருஷ்ணன் கிடையாது, வேற ஒரு பிரசிடென்ட். இது லேட்டர் பீரியட், 76, 77 யார் இருந்தாங்கன்னு தெரியல, நீலம் சஞ்சீவ ரெட்டியோ சம்திங் லைக் தட். உங்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னப்போ ரங்கநாதாஜி சிரிச்சாராம். அதை கேட்டுட்டு செக்ரட்டரி வந்து, why are you laughing Swamiji? அப்போ ரங்கநாதாஜி என்கிட்ட சொல்ற, I told him your former president Dr. Radhakrishnan used to envy me. Now you want me take something from the present president? ஒரு பிரசிடென்ட்டே பொறாமப்படுற அளவுக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. I am the monk of Ramakrishna order. That is the greatest award I have received. No more award is necessary அப்படி சொன்னார். எங்கிருந்து வந்து இந்த கட்ஸ்? இதுதான் சொல்றார், இந்த மாதிரி கடவுள் அந்த மாதிரி சக்தியை வேறு விதத்தில் கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா அப்படி சொன்ன உடனே வித்யாசாகர் புன்னகைத்தார். அப்புறம் மறுபடியும் ராமகிருஷ்ணன் சொல்றார், வெறும் படிப்பினால் எந்த பயனும் இல்லை. இப்போ கெமிஸ்ட்ரி இதெல்லாம் போய் லேபில் வந்து லேபுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா? கிளாஸ் எடுத்து இது சேர்க்கணும், இதெல்லாம் இந்த
இந்த லோஷன் வரும் இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் தான் அங்கே போயிட்டு அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் முதல்ல கிளாஸில் நடக்கும், அப்புறம் அங்கே தியரிட்டிக்கல், அப்புறம் அங்கே ப்ராக்டிக்கல். பட் தியரிட்டிகளோட நின்னாக்கா நத்திங் யூ வில் அச்சீவ். ராமகிருஷ்ணன் சொல்லுவார், பஞ்சாங்கத்தில் இன்னைக்கு மழை வரும்னு போட்டிருந்தா மழையை வந்து ஆகாயத்தில் தான் எதிர்பார்க்கணும், பஞ்சாங்கத்தை பிழிஞ்சாக்கா தண்ணி வருமா அப்படின்னு கேட்பார். சிம்பிள் எக்ஸாம்பிள். அதை போல வெறும் படிப்பினால் எந்த பயனும் இல்லை. புத்தகம் படிப்பது கடவுளை அடைவதற்கான வழியை தெரிந்து கொள்வதற்காகவும் அவரை அறிவதற்காகவும் தான். அது மார்க்கம் மட்டும்தான். இப்ப இங்கிருந்து ராமேஸ்வரத்துக்கு எப்படி போகலாம் சொல்லுங்க? ட்ரெயின் போகலாம், பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், பலம் இருந்தால் நடந்து போகலாம். விரதம் மாதிரி எடுத்துக்கிட்டு திருப்பதிக்கெல்லாம் நடந்து போகிறாங்க பாருங்க. நடந்து போனாக்கா அவங்களுக்கு உடனே காட்சி கொடுக்குறாரு பாலாஜி. பாலாஜியை வந்து வழியில் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனை மார்க்கங்கள் இருக்கு, இதெல்லாம் மார்க்கங்கள் தான். இப்போ இந்த மார்க்கம் சிறந்ததா அந்த மார்க்கம் சிறந்ததா இதை பற்றி டிபேட் நடத்திக்கிட்டு இருந்தாக்கா ராமேஸ்வரம் எங்கே இருக்கும்? ராமநாதபுரம் பக்கத்தில் தான் இருக்கும். நாம என்னைக்கும் போகவே முடியாது இல்லையா? சம்திங் ஆறுதல். ராமகிருஷ்ணன் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய என்னன்னாக்கா, மார்க்கத்தை பற்றி பேசி மண்டையை உடச்சிக்காத. இப்போ மதங்களுக்குள்ள சண்டை எதுக்குனாக்கா இதுதான். எங்க மதம் தான் சிறந்ததுன்னு அவன், இல்லை எங்க மதம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி இவன், இப்படியே போயிட்டு இருக்கு. நீ எதையாவது அடைஞ்சியா? நோ. அந்த ஒரு டிவோட்டியை பற்றி சொல்லுவார் ராமகிருஷ்ணன், கிருஷ்ண கிஷோரோ யாரோ ஒருத்தர் நல்ல டிவோட்டி. அவன் ஏதோ ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிறப்போ அங்கே ஒரு சண்டை, 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன உங்க சண்டை அப்படின்னப்போ, இவன் நல்ல படித்தவர் பக்தர், இவன் சொல்கிறான் சிவன் தான் உயர்ந்தவர் அப்படின்னு நான் சொல்கிறேன், இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவன் சொல்கிறான் விஷ்ணு தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறேன், இவன் ஒத்துக்க மாட்டேங்க. இதுதான் சண்டை. இப்போ என்ன பண்ணுறது? இவர் பார்த்தார், சரி நீயோ உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ சிவனை பார்த்துருக்கீங்களா? இல்லை சாமி. உங்கள் தாத்தா இல்லை, நீ உங்கள் அப்பா யாராவது விஷ்ணு பார்த்துருக்கீங்க? இல்லை. பார்க்காத 2 பேரை பற்றி நீங்கள் ஏன்னு அடிச்சுக்கிறீங்க, போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னார். வெரி சிம்பிள் இல்லையா? அவன் பார்க்குறத விட்டுட்டு நீயா நானா பார்க்கலான்னு போயிடுறோம். கடவுள் என்ன பண்ணுறாரு? சிரிச்சுக்கிட்டே வேற இடத்துக்கு போயிடுறார் இல்லையா? அது வேடிக்கை. நம்ம சாமி ஒருத்தர் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார். ஒரு பட்டிமன்றம் நடக்குது. சைவம் சிறந்ததா வைஷ்ணவம் சிறந்ததா? எது சிறந்தது? இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர், காரசாரமான விவாதம். இவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சிவன் ஏன் உயர்ந்தவர் அப்படின்னு இவங்க சொல்றாங்க, விஷ்ணு ஏன் உயர்ந்தவன் இவங்க சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்டு இது பண்ணிட்டு அந்த நீதிபதி வந்தார் கடைசியா. அவர் ரொம்ப பிராக்டிக்கல் மேன். ரொம்ப டைட்டில், நல்ல டைட்டில் இது, சைவம் சிறந்ததா வைஷ்ணவம் சிறந்ததா அப்படின்னு. பட் என்ன கேட்டாக்கா அசைவம் தான் சிறந்தது சொல்லிட்டு அவர் எழுந்து போயிட்டார். நாம இந்த சண்டை போடுறதுலே இருக்கோம். நாட் டு ரீச் த கோல். முயற்சி பண்றது கூட நம்ம தயாரா இல்லை, இப்படியே போயிட்டு இருக்கு. அதுதான் சொல்றார், கடவுளை அடைவதற்கான வழியை தெரிந்து கொள்வதற்காகவும் அவரை அறிவதற்காகவும் தான். ரொம்ப அதிகமாக படித்தா கூட அது ஒரு பிரச்சனை ஆயிடும். சம் சார்ட் ஆஃப் ஈகோயிசம் வில் பி டெவலப். சங்கராச்சாரியர் சொல்வார் விவேக சூடாமலிய, சப்தஜாலம் மகா ஆரண்யம் சித்த பிரமண காரணம் அப்படிம்பார். ராமகிருஷ்ணனே சொல்லுவார் ரொம்ப படிச்சுட்டு இருக்காது அப்படிம்பார். ஹரி மகாராஜ் சுவாமி துரியானந்தஜி எப்போ பார்த்தாலும் புக்கு படிச்சுட்டே இருப்பார். படிச்சுட்டு ராமகிருஷ்ணன்கிட்ட வரதே நிறுத்திட்டார். பட் ராமகிருஷ்ணனுக்கு தெரியும் நல்லா, அவனை கூப்பிட்டு ஷேப் பண்ணணும். ரா மெட்டீரியலாக இருக்கான். ஆள் அனுப்புறார், கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி. கடைசி ஒரு நாள் ஹரி மகாராஜ் போனார். என்னப்பா வரவே மாட்டேங்கிற? அவர் ஹரி மகாராஜ் சொன்னாரா, வரதுக்கு பிடிக்கல, எனக்கு புக்கு படிக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். 18 வயசு பையன். அப்புறம் ராமகிருஷ்ணன் சொல்ற, எவ்வளவுதான் படிப்பேன், அந்த புக்கில் என்னதான் எழுதியிருக்கு? பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா, இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? வேற என்ன நீ தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றார். ஹரிமராஜ் எழுதுற, அவர் சொன்னப்போ அது அப்படியே மனசுல அப்படியே ஃபிளாஷ் ஆச்சு. ஆமா, இதே போய் திருப்பி திருப்பி எத்தனை தடவை படிச்சுட்டே இருக்கிறது? இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? பிரம்ம சத்தியம் அப்படிங்கிறத சாதனை செஞ்சு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த ஜெகத்தை விடணும்.
அப்படின்னு முடிவு பண்ணி அப்படின்னு ஒரு லைஃப்ல வரும். சப்த ஜாலம், அது ஜாலம்னாக்க நெட்டு, வலை. நிறைய படிச்சாக்க அதுல ஒரு சுகம், சத்துவ சுகம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். நிவர்ணந்தி மகாபாகோ அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணர். அதுல ஒரு தடங்கள் வந்துடும். மகா ஆரண்யம், ஆரண்யனாக்கா கடல், இது காடு. மகா ஆரண்யம்னாக்கா மிகப்பெரிய காடு, உள்ள போகலாம், அப்புறம் பாது தெரியாம போயிடும். ஒரு பையன் வீட்டில் ஒரு நாய் இருந்தது, சின்ன ஒரு நாய். எப்போ பார்த்தாலும் குறைச்சிட்டு இருக்கோம். அவங்க அம்மா வந்து சொல்லிட்டாங்க, இதை கொண்டு போய் தூரத்தில் எங்கே விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சாக்கில் போட்டுட்டு 2 வீலரில் எடுத்துட்டு எங்கேயோ போனால் ஊரை விட்டு தள்ளி எங்கேயோ ஒரு கண்ணு தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டான். திரும்பி பார்த்தா இவனுக்கு இப்போ பார்த்து தெரியல. ஐயோ என்னடா இது, எங்கடா, எந்த பக்கம், எப்படி வந்தோம், என்ன பண்ணோம், ஒன்றுமே தெரியல. பார்த்தா அந்த நாய்க்குட்டி ஓடிட்டு இருக்காங்க. சரி இதுக்கு தெரியும் சொல்லி அது பின்னாடி வந்தாக்கா அது வீட்டுக்கு வந்துருச்சு. இவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்த ஒரு கதை. ஸோ இது மகா ஆரண்யம், சித்த பிரமண காரணம். நிறைய பேருக்கு மூளை கெட்டு போயிடும், மெயின் பர்பஸை விட்டுடுவாங்க. அதை தான் இங்க சொல்ற, வெறும் படிப்பினால் எந்த பயனும் இல்லை. கடவுளை அடைவதற்காகத்தான் ஏதோ ஒரு மார்க்கத்தை பிடிச்சு போங்க, அதை விட்டுட்டு சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க அப்படிங்க. ஒரு சாது புத்தகம் ஒன்று வைத்திருந்தார். அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது புத்தகத்தை திறந்து காட்டினார். பக்கம் பக்கமாக அதில் ஓம் ராம் ஓம் ராம் என்று மட்டுமே எழுதப்பட்டிருந்தது, வேறு எதுவுமே இல்லை. ராமகிருஷ்ணர் அங்க தட்சிணேஸ்வரத்தில் இருந்தப்போ எத்தனையோ சாதுக்கள் அங்க வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. அதுல இந்த ஒரு சாது ராமகிருஷ்ணர் பார்த்து பேசியிருக்கிறார். அந்த புக்கு முழுக்க ஓம் ராம், ஏன் இதை மட்டும் எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றார், இதை தவிர வேற என்ன தெரிஞ்சுக்கணும். அந்த மீராபாயா கபீர்தாசரோ ஒரு பாட்டு எழுதிருப்பாங்க, இந்த குரு கிருபாஞ்சன பாயு மேரே பாய் ராம வினா கச்சு ஜானத நாகி அப்படின்னு. ராமரை தவிர இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வேஸ்ட். ராம வினா கச்சு, கச்சனாக்க குச்சு, ஜானதனாகி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு எழுதிருப்பான். அந்த மாதிரி இந்த சாது ஓம் ராம்னு எழுதியிருக்கிறார், வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் சொல்ற ராமகிருஷ்ணர், கீதையின் சாரம் என்ன? 10 முறை சொன்னால் என்ன வருமோ அதுதான் கீதா. கீதா 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 தாகின்னு வந்திருப்பார். அது அவர் சொல்ற, கீதா கீதா என்று 10 தடவை சொன்னால் தாகி தாகி, அதாவது தியாகி தியாகி என்று வரும். அதுதான் கீதையின் போதனை. ஏ மனிதா, எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு கடவுளை அடைய முயற்சி செய். சர்வ தர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ. கடைசி சாப்டர்ல சொல்ற, அது சரணாகத மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வ தர்மான் பரித்யஜ அப்படின்னாக்க, அது ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், தர்மத்தை பாலனம் பண்ணணும்னு அவரே தான் சொல்றார். சர்வ தர்மான் பதி எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன கும்பிடு அப்படின்னு அதையும் சொல்றாரு. இது எப்படி நம்பவே முடியல அப்படின்னாக்கா, தர்மத்தை பாலனம் பண்ணாக்க நமக்கு புண்ணியம் வரும். புண்ணியம் வந்தா என்ன வரும்? சொத்து இதெல்லாம் வந்துடும். மினிஸ்டர்லாம் ஆயிடுவீங்க. நீங்க மினிஸ்டர் ஆனால் என்ன பண்ணுவீங்க? பவரை காட்டுவீங்க, பவரை காட்டி மறுபடியும் பாவம் பண்ணுவீங்க இல்லையா? என்ன எதிர்த்து பேசினானா அவன், அந்த போலீஸ்காரன் நாளைக்கு இருக்கக்கூடாது, முடிஞ்சு போச்சு, பாவ கணக்குல சேருது. மறுபடியும் கீழே விழுந்துருவான். க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விஷந்தி, கீழே வந்து விழுந்துரும். மறுபடி ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்க வேண்டியது. அதனால தான் எதையுமே உனக்காக செய்யாத, பரித்தியஜ அப்படின்னாக்கா எதையும் செய்யாதன்னு அர்த்தம் இல்லை. உனக்காக செய்யாத, எனக்காக செய். எனக்காக அப்படிங்கிறப்ப இட் பிகம்ஸ் யூனிவர்சல். அந்த பலன் நமக்கு வராது. கடல்ல கொண்டு போய் 1 கிலோ உப்பை கலந்தா எங்க போய் தேடுவீங்க? அதை போல ராமகிருஷ்ணர்கிட்ட சில டிவோட்டிஸ், மார்வாடி டிவோட்டிஸ் வருவாங்க. மார்வாடிஸ் வந்து அந்த காலத்துல, இப்போ எப்படின்னு தெரியல, அப்போ ரொம்ப மணி மைண்டடா இருப்பாங்க. ஏன்னா இப்போ கூட நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் ஃபீல்டில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ நேச்சுரலி இந்த பணம் காசு இதில் ஆசை இருக்கும். அந்த ஆசைகளோடு கொண்டு வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க ராமகிருஷ்ணருக்கு. ராமகிருஷ்ணன் தெரியும், பார்த்த உடனே தெரியும். அது சும்மா இப்படி தொட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுப்பார். 2 பேருக்கு மட்டும்தான் கொடுப்பார். ஒன்று நரேந்திரன், இன்னொன்று அந்த
கோபாலர்மா, அந்த அம்மாவுக்கு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். இவன் சூரியன், ஞான சூரியன், இவன் பச்சை வாழை மரத்தை போட்டால் கூட எரிச்சிடுவான். அந்த அம்மா பக்தி சாகரம், எதை போட்டாலும் கரைச்சிடும். மற்றவங்க நீங்கள் சாப்பிட்டாக்க உங்களுக்கு பெரிய விபரீதம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி கீதையின் சாரம் என்ன? மனிதா, எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு கடவுளை அடைய முயற்சி செய். எல்லாவற்றையும் அப்படின்னாக்க ரெண்டு தான் இருக்கு. நான் ஒன்று, எனது ஒன்று. அகங்காரம், மமகாரம். அந்த திருச்சியில் ஒருத்தர் இருக்கிற அவர் பேர் என்னமோ, நல்ல ஸ்பிரிச்சுவல் லெக்சர்லாம் கொடுப்பார், ரொம்ப அழகாக பேசுவார், ஜோக்காக பேசுவார். அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விட்டால் கிடைக்கிறது சாட்சாத்காரம் அப்படிம்பார். 3 காரம் வரிசையா. அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விட்டாக்கா கிடைக்கிறது சாட்சாத்காரம் அப்படிம்பார். ரொம்ப அழகான ஒரு இது இல்லை? ஸோ அந்த மாதிரி துறவி ஆனாலும் சரி, இளரத்தானாக இருந்தாலும் சரி, மனத்திலிருந்து எல்லா பற்றுக்களையும் உதற வேண்டும். நான் எனதுன்னு சொல்லியிருந்தா, துறவியா இருந்தா கூட பந்தம் உண்டு. துறவி அப்படின்னாலே துறந்தவன். புத்தர்கிட்ட போய் ஒருத்தர் ஸ்வீட்ஸ் கொண்டு போய் கொடுத்தார். தூக்கி எறி அப்படின்னார். கொண்டு போனவர் வந்து ஒரு நல்ல டிவோட்டி. என்னடா இது, இன்னைக்கு நல்ல மூட்ல இல்லை போல. புத்தரை கூட நம்ம வந்து நம்மளை மாதிரியே நினைச்சுப்போம். சாமி இன்னைக்கு நல்ல மூட்ல இல்லை போல இருக்கு. அங்க ஸ்ரீநகர்ல இருந்தப்போ அன்புன்னு ஒரு பையன் இருக்கான், கொஞ்சம் அலட்சியமா இருக்கும். ஏதோ ஒரு வேலையை சொல்லி இருந்தேன், அவன் செய்யலை. சாயந்தரம் போறப்ப அவனை பிடிச்சி, அந்த வேலையை பண்ண சொன்ன, ஏன்டா பண்ணல? அது வந்து அவர் கூப்பிட்டாரு. அவன் எப்பவுமே சால்ஜாப் சொல்லுவான், நொண்டி சாக்கு சொல்லிட்டே இருப்பான். அவன் வந்து சாமி கூப்பிட்டாரு, அங்கே போனேன் இங்கே போனேன். எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. நீ எப்பவுமே இந்த மாதிரி தான் போய் சொல்லி தப்பிச்சுட்டே இருக்க, ஒழுங்காக வேலை செய்யறது இல்லை, சொல்கிற வேலையை கரெக்டாக செய், இல்லைன்னா உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமாக பேசினேன்னா, சரி சரி அப்படி போகிறான். நான் இங்கே டீ சாப்பிட உள்ளே போகிறேன். எதிர்த்தாப்புல இன்னொரு ஒர்க்கர், என்னாச்சு அப்படின்னாக்கா அவன் சொல்கிறான், அன்பு என்னை பற்றி ஒன்றும் இல்லை, சாமிஜி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் அப்படிங்கிற. இப்போ நான் தப்பு பண்ணுவேன் ஆகிட்டேன். அவன் வந்து ஞானி மாதிரி இருக்கான்ப்பா, சாமிஜி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார், ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். என் காதலே விழுது அது. அட பாவிகளா. ஸோ இதை சொல்றார், இந்த நான் எனது இதை விடணும். நீங்க இல்லறத்துல இருந்தாலும் சரி, துறவியா இருந்தாலும் சரி. அமெரிக்காவிலேருந்து ஒரு லேடி வந்து 2 பேக் கொடுத்துட்டு போயிருக்காங்க ரங்கநாதாஞ்சிக்கு, ஹைதராபாத்தில். பார்த்தாலே அவ்வளோ டக்கராக இருக்கு. அது ஃப்ளைட்டில் போகிறப்போ ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பட் மகாராஜ் வந்து நான் போன உடனே கேட்டார், வேர் ஆர் தோஸ் பேக்ஸ் அப்படின்னு. இட் இஸ் தேர் மேம், பிரிக் இட் அப்படின்ட்டு கொண்டு வந்து வச்ச உடனே நானும் இன்னொரு சாமியை போய் சொல்கிறோம், மகாராஜ் யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் ட்ராவலிங், இட் வில் பி ஈஸி ஃபார் கேரியிங் இன் தி ஃப்ளைட் அப்படி இப்படின்னு அப்படிங்கிறார். கடைசியாக சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானம் பெட்டு மேலே ரெஸ்ட் எடுக்க போகிறார். அப்படி போய் இப்படி கையை அப்படி வச்சுட்டு படுத்துட்டு, ரங்கநாதர் இல்லையா, அப்படி கையை வச்சுட்டு, கீப் இட் தேர், லெட் மீ சி டு ஹூம் இட் பிலாங்ஸ் டு. என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. லெட் மீ சி டு ஹூம் இட் பிலாங்ஸ் அப்படின்னார். 2 நாளில் காணாம போயிடுச்சு. நான் எனது எதுவுமே இல்லை. நான் கேட்டேன் ஒரு தடவை பிற்காலத்தில், எது வந்தாலும் நீங்கள் வச்சு, யூ ஆர் நாட் கீப்பிங் எனி திங் ஃபார் யூ, வை? அப்போ அழகாக சொன்னேன். நான் முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன், எ சாது ஷுட் பி லைக் அ போஸ்ட் பாக்ஸ், எவ்ரிதிங் இன் இட், நத்திங் ஃபார் இட். போஸ்ட் பாக்ஸ் ஏதாவது லெட்டர் திறந்து பார்க்குதா, இவர் என்ன எழுதுங்க பார்ப்போம் அப்படின்னு அது பார்க்க ஆரம்பிச்சாக்க போஸ்ட்ல நீங்கள் போடுவீங்களா? இட் கீப்ஸ் எவ்ரிதிங் டில் தி போஸ்ட்மேன் கம்ஸ். போஸ்ட்மேன் வந்தாச்சு, எல்லாம் கொடுத்துட்டு எப்பவும் போல நிற்குது. சாது ஷுட் பி லைக் திஸ் அப்படின்னு எங்ககிட்ட சொல்றார். அந்த மாதிரி துறவி ஆனாலும் சரி, இல்லறத்தனாக இருந்தாலும் சரி, மனத்திலிருந்து எல்லா பற்றுக்களையும் உதற வேண்டும். வள்ளுவர் சொல்வார் ரொம்ப அழகா, மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின் அப்படின்னு ஒரு திருக்குறள். மொட்டை அடிச்சுட்டு ஷேவிங் பண்ணிட்டு சுத்தமா இருக்கணும் அப்படியும் வேண்டாம், பெருசா தாடி வச்சுட்டு இருக்கணும் அதுவும் வேண்டாம். அப்ப எதை விடணும்? உலகம் எது எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ, உலகத்துக்கு எது எது தீமையை கொடுக்குமோ அதை விடு. உலகம்னாக்கா நம்ம உடம்பு கூட உலகத்துல சம்பந்தம்.
நம்முடைய வாழ்க்கை கூட உலகத்தோடு சம்பந்தப்பட்டது. எது எது என்னுடைய வாழ்க்கையை கீழே கொண்டு போகுமோ அதை விடு, எது மேல் நோக்கி தூக்கி விடுமோ அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நம்ம இங்கிலீஷ் டீச்சர் ஒருத்தர் வேடிக்கை சொல்ல முன்னாடி ஒருத்தர் சொன்னேன்னு நினைக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் தான் ஞாபகம் வருது. இஃப் யூ டூ குட் ஆக்ஷன்ஸ் யூ கேன் கோ அப் அண்ட் பிகம் GOD. If you do bad actions, you can go down and become DOG. Letters are the same அப்படிம்பார். இந்த உலகம் ரெண்டுக்குமே உண்டு. இந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகள் சொல்லிட்டு ஸ்ருங்கேரி மடத்தில் பெரிய மகான், அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. யாரோ போய் கேட்குறாங்க, இந்த மாயா என்னை தொந்தரவு படுத்துது. நம்ம எல்லாருமே அதை தான் சொல்கிறோம் இல்லையா, ஐயோ மாயாப்பா அப்படிங்கிறோம். அவர் ரொம்ப அழகு சொன்னார், மாயா ஒன்று தொந்தரவு படுத்துறதே கிடையாது. என்ன கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. மாயா ஒன்று தொந்தரவு படுத்துறதே கிடையாது. மாயா எப்படி தெரியுமா, மாடிப்படி மாதிரி. அதை யூஸ் பண்ணி நீ மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம், அது உன்னுடைய சாய்ஸ். பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். இந்த உலக வாழ்க்கை மாயை, அது ஒரு மாடிப்படி. அதை யூஸ் பண்ணி எங்க நீங்க இருக்கீங்களோ அங்கேருந்து நீங்க மேலேயும் போகலாம். GODயா DOGயா, you have to decide. அதான் ஒரு பெரிய சொல்வ, life is nothing but a journey from B to D. B is for birth, D is for death. In between there is C. What is that C? Choice. What type of life you want to select, that is your choice. Utilize the C and become better அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்வார். அந்த மாதிரி துறவி ஆனாலும் சரி, இல்லறத்தாக இருந்தாலும் சரி, எல்லா பற்றுகளையும் உதற வேண்டும். பற்றுகளை வச்சுக்கிட்டு நீங்க வெறுமனே காவி போட்டிருந்தா நோ யூஸ். காவி போடாம நீங்க பற்று விட்டுட்டு இருந்தா ஆல் யூஸ் அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். சைத்தன்ய தேவரை பத்தி தென்னாட்டிற்கு வந்திருந்தார். அப்ப நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றார், ரொம்ப அற்புதமான ஒரு இன்சிடென்ட். அதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.